ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் நம்முடைய ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்ட அந்த வசனத்தின் மீது கரங்களை வைத்து, ஆண்டவரே, இந்த நாளின் கால நேரத்தில் என்ன நோக்கத்தோடு இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா, உம்முடைய சத்தம் எங்களுடைய செவிகளிலே கேட்கணும். எல்லாரும் கேளுங்களேன். உம்முடைய சத்தத்தை நாங்கள் மாத்திரம் கேட்கணும்ப்பா. மனுஷனுடைய சத்தம் விருதாவாக இருக்கும். உம்முடைய சத்தம் தான் எங்களை உயிர்ப்பிக்கும், எங்களை ஜீவன் உண்டாக்கும். எங்களுடைய விசுவாசத்தை அது தட்டி எழுப்பும், அது வார்த்தையை சுகந்தரிக்க பண்ணும் ஆண்டவரே. ஆகவே உம்முடைய சத்தத்தை எங்கள் மத்தியிலே தொனிக்க பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கன நித்திரைகள் நிர்மலமாக்கப்படட்டும், எல்லா சோர்வின் ஆவிகள் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே, வார்த்தையின் தெய்வம், சத்தியபரர், சத்திய ஆவியானவர் எங்க மத்தியில் நீர் வெளிப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்ய எத்தனைக்கிற இப்பிரபஞ்சத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் முற்றிலுமாய் நிர்மலமாக்கப்படுவதாக. எல்லா ஹல்லேலூயா இருதயங்களை திறக்க விடாதபடி கடினப்படுத்துகிற பொல்லாத பார்வோனின் கிரியைகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அவைகளை நாங்கள் நிர்மலம் பண்ணுகிறோம். இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கலாம். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சம்பவங்கள் நமக்கு நன்றாக பரிச்சயமான ஒன்று. எல்கானா, அந்த மனிதனுக்கு 2 மனைவிமார்கள் இருந்தார்கள். அதிலே அன்னாளுடைய கர்ப்பத்தை தேவன் அடைத்திருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தினுடைய ஆரம்ப பகுதி சொல்லப்படுகிறது, அன்னாளை சிநேகித்தபடியினால் அவனுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அன்னாளை அதிகமாய் சிநேகித்தபடியினால அவனுக்கு பெனினாலை விட எல்லாவற்றிலும் எல்கானா அதிகமான ஒரு கண்ணோட்டம், ஒரு கவனிப்பு விசேஷமாக இருந்தது இந்த அன்னாளுக்கு. ஆனால் இந்த அன்னாளின் கர்ப்பத்தை தேவனே அடைத்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதன், அவருடைய கணவன், மனிதர்கள் அதிகமாய் நேசம் வைத்திருக்கிற ஒரு சகோதரியை, அவனுடைய மனைவியை, கர்ப்பத்தை தேவன் அடைத்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்கானாவை விட அன்னாளை தேவன் அதிகமாய் சிநேகம் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. தேவன் அதிகமாய் சிநேகித்திருக்கிறபடினால அவளுடைய கர்ப்பு அடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதிகமாய் சிநேகம் தேவன் வைத்திருப்பார் என்றால், அதிகமாய் ஒரு மனிதனிடத்திலே தேவன் அன்பு வைத்திருப்பார் என்றால், அந்த மனிதனை அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற பிரகாரமாய்
அவருடைய இருதயத்திற்கு விருப்பமான பிள்ளைகளாய் உருவாக்கும்படியாக சில வாசல்களை தேவன் அடைத்து வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்க ஜெப நிலையோடு இருக்கணும். பிள்ளைகளோட விளையாடக்கூடாது. இது கர்த்தருடைய சமூகம். ஹல்லேலூயா. கர்த்தர் உலாவுகிற இடம். ஆகபடினால நம்ம கூடுகிறது இந்த ஃபர்ஸ்ட் ஆராதனை 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் தான். ஆகையினால அந்த நேரத்தை நாம் சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்வோம் என்றால் அந்த வார்த்தைகள், அந்த தேவனுடைய சமூகத்திலே அமருகிற அந்த நேரம் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் நாம் ஜெபத்தோடு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம் என்றால் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் நம்முடைய செவிகளிலே அது தொனிக்கப்படும். ஹல்லேலூயா. பேசுகிற முன் நின்று பேசுகிற மனிதர்களை நீங்கள் பார்க்க கூடாது. அவர்களுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க கூடாது. ஹல்லேலூயா. இந்த ஹல்லேலூயா வார்த்தையின் மூலமாய் இந்த கால நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட எவ்விதமாய் பேச விரும்புகிறார் என்கிற ஒரு ஏக்கத்தோடு, ஒரு தாகத்தோடு, ஒரு ஜெபத்தோடு நாம் அமர்ந்திருப்போம் என்றால் நிச்சயமாக அவருடைய சத்தம் நம்மிடத்திலே தொனிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே இந்த அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களிலே நம்ம தியானிப்பது உண்டு, நாம் சிந்திப்பது உண்டு. அது எப்படிங்க தேவன் ஒரு காரியத்தை தடை பண்ணுவார்? அது எப்படி தேவன் கற்பை அடைத்து வைக்க முடியும்? நான் அதிகமாக ஜெபிக்கிறேனே, நான் அதிகமாக தேவனுக்காக உழைக்கிறேனே, நான் பரிசுத்தமாக ஜீவிக்கிறேனே, நான் உத்தமமாக ஜீவிக்கிறேனே, எப்படி தேவன் அடைக்க முடியும்? எப்படி எனக்கு ஹல்லேலூயா குறிக்கப்பட்டவைகள் இன்னும் தடைபட்டு கொண்டிருக்கிறது? அது முடியவே முடியாது என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு நோக்கத்தோடு அவரால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்விலே தேவன் ஒரு சில காரியங்களை தேவன் அடைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போலத்தான் இந்த அன்னாளுடைய வாழ்விலே அவளுடைய கற்பை தேவன் அடைத்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல்கள் இந்த வருடத்தின் இறுதியிலே வந்திருக்கிற சிலருடைய வாழ்விலே அது திறக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலருடைய வாழ்க்கையிலே தேவன் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக சில காரியங்களை தேவன் அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னாளுடைய வாழ்விலே தேவன் அவருடைய கர்ப்பை அடைத்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு அடுத்தாப்புல உள்ள வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியினால் விசனப்படுத்துவாள். அடுத்த வசனம், அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வருஷம் தோறும் வந்த பிரகாரமாய் செய்வாள், மனமடிவாக்குவாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அன்னாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவளுடைய சக்கலாத்தி அவளை அற்பமாக எண்ணுகிறாள், ஏளனமாக பேசுகிறாள், துக்கப்படுத்துகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இவ்விதமாக ஒரு சிலர் இன்றைக்கு நாமும் துக்கப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், அங்கலாய்க்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். உன் குடும்பத்தார்கள் அவதூறு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், உன்னை குறித்து ஏளனம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
நீ செய்யாத தவறுகளை நீ செய்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தார்கள் உன்னை நிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், உன்னை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? நீ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவளாய், நீ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருக்கிறபடினாலே தேவன் உனக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாய் உன் வாசல்களை தேவன் அடைத்து வைத்திருக்கிறார். எதற்காக? அவருடைய மகிமையை உன் வாழ்விலே, அவருடைய கிரகிக்க கூடாத காரியங்களை உன் வாழ்விலே தேவன் செய்யும்படியாகவே இந்த பாதைகளின் வழியாய் தேவன் கடக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர்கள் அவமதிக்கிறார்கள் உன் வார்த்தையை, சிலர்கள் உன் வார்த்தையை கேட்பதில்லை, காது கொடுத்து உன் வார்த்தையை மதிப்பது இல்லை, கனவீனப்படுத்துகிறார்கள். ஏன் தெரியுமா? உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றபடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்னாள் அதனால மனம் மடிந்து போகாம அவ என்ன செய்தாளா? 7வது வசனத்தின் ஆரம்பத்தை வாசிங்க. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக மனம் மடிவாகாமல் அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஓடோடி போனாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் நன்றாய் இருக்கும் போது கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகல, அவள் சுகமாய் இருக்கும் போது கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகல. அவளுடைய சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கும் போது தேவனுடைய பிரசன்னத்தை தேடினாள். தேவனுடைய ஆலயத்திற்கு அவள் முக்கியத்துவம் கொடுத்தாள். தேவனுடைய வார்த்தைக்கு அவள் முக்கியத்துவம் கொடுத்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அவள் அழுது கொண்டே இருந்தாளாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காரியங்கள் உன் வாழ்வில் அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறதற்கு, அந்த சூழ்நிலையின் மத்தியிலே நீ தேவ சமூகத்தில், தேவனுடைய ஆலயத்திற்கு நீ எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாய், தேவனுடைய ஆராதனைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாய். என் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, என் காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, என் காரியங்கள் இன்னும் சாத்தியமாகவில்லை, என் காரியங்களிலே எந்த ஒரு மாற்றமும் நடக்கவில்லை, இன்னும் அவமானங்கள் பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது, இன்னும் ஏளனங்கள் பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது, இன்னும் ஹல்லேலூயா அவச்சொல்லுகள் பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது, இன்னும் குற்றங்கள் பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி இன்னும் நீ வீட்டிற்குள்ளே அமர்ந்து கொண்டிருக்கிறாயா? தேவன் இந்த நேரத்தில் உன்னை சோதித்து பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அன்னாள் அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாள், ஆலயத்திற்கு முதன்மையாய் ஓடி வந்தாள். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை அவள் நல்ல பங்காய் தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் நம்மை சிந்தித்து சோதித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆராதனை 7 மணினா எத்தனை மணிக்கு வரோம்? எத்தனை மணிக்கு வரோம்? நீங்க உங்களே கேள்வி கேட்டு பாருங்க, அதற்கு என்ன பதில் என்று சொல்லி. ஜெபத்திற்கு வார வாரம் அறிவிப்பு கொடுக்கிறாங்க, கர்த்தருடைய ஊழியர்கள் வார வாரம் அறிவிப்பு கொடுக்கிறாங்க. எத்தனை பேர் ஜெபத்திற்கு ஓடோடி வருகிறோம்? ஆனால் இந்த அன்னாள் எதையும் பொருட்படுத்தல. அவ தேவ சமூகத்திலே தன்னுடைய உள்ளத்தை ஊற்ற ஆரம்பித்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்திற்கு போய் அவர் ஜெபித்தாள். ஹல்லேலூயா. அந்த 19வது வசனத்தை வாசிங்க. உட்கார்ந்திருந்தாள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஆலயத்திற்கு போய் சும்மா உட்கார்லங்க, அவன் மனம் கசந்து தேவ சமூகத்திலே தன்னுடைய உள்ளத்தை ஊற்றுகிறார்.
அழுகிறாள். ஹல்லேலூயா. ஆலயத்திற்கு வந்தா மட்டும் பத்தாது, ஒரு மனதோடு தேவ சமூகத்தை நாம் ஆராதிக்க வேண்டும், நாம் துதிக்க வேண்டும். பாடல்களை பாடும்போது கரங்களை தட்டி வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி நாம் தேவனை பாடி ஆராதிக்க வேண்டும். நம்ம வீட்டில் மட்டும் சவுண்டு கேட்டீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் கூட காலி பண்ணிட்டு ஓடிடுவான். அந்த அளவுக்கு நம்ம தொண்டை கிளியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்துட்டா குட்டி நாய் முணங்கும் பாருங்க, பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு கூட கேட்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அண்ணாள் என்ன செய்கிறா, அவளுடைய சூழ்நிலையை பொறுப்புன்னு பார்க்காம ஆலயத்தில் போய் மனம் கசந்து அழுகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நிந்தையை மாற்றும் ஆண்டவரே, என் அவச்சொல்லை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி தேவனை நோக்கி முறையிடுகிறாள், அழுது புலம்புகிறாள். எப்பொழுது என் கற்பை நீ திறப்பீர் ஆண்டவரே? ஏன் என் கற்பு அடைக்கப்பட்டிருக்கிறது? ஏன் என்னுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவள் கதறுகிறாள். எத்தனை பேர் இன்றைக்கு கதறுகிறோம்? எத்தனை பேர் இன்றைக்கு அழுது முறையிடுகிறோம்? அல்லேலூயா. நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். உன் வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறதோ? சில மாதங்களாக, சில வருடங்களாக நீ தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ? ஆண்டவர் இந்த நேரத்தில் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அன்னாளை போல நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ? உண்மையாய் தேடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறேன் என்று சொன்ன பரிசுத்த தேவன், நீ அழுது கொண்டிருக்கிற தம்முடைய ஜனத்திற்காக அடைக்கப்பட்டவைகள் திறக்கப்பட போகிறது. ஒரு விடுவிக்கிற மாதம் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு விடுதலை ஆக்குகிற மாதம் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2025வது வருஷம் நாம் சுகந்தரிக்கிற வருடம், நாம் சுகந்தரிக்கிற பெற்றுக்கொள்கிற வருடம். காத்திருக்கிற தம்முடைய ஜனத்திற்காக அடைக்கப்பட்ட வாசல்கள் இந்த நாட்களிலே திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் அன்னாளை போல ஆலயத்தில் போய் உள்ளத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறார்களோ, தேவனுடைய பிரசன்னத்தில் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட தேவ ஜனங்களுக்கு இது வாசல்கள் திறக்கப்படும் நாட்கள், இது கட்டுகள் உடைக்கப்படும் நாட்கள், இது சிறையிருப்பு மாறும் நாட்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவையெல்லாம் உன் வாழ்க்கையில இடிக்கப்பட்டவைகளாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் என் தேவன் எடுப்பித்து கட்ட போகிறார். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியமெல்லாம் உன் வாழ்க்கையில இடிந்து போய் நொறுங்கி போய் கிடக்கிறதோ, நீ ஆலயத்தில் வந்து அழுது கொண்டிருக்கிறாயே, நீ ஆலயத்தில் வந்து மனம் கசந்து கொண்டிருக்கிறாயே, உனக்காக கர்த்தர் கிரியை செய்யும் நாட்கள். உராபாகாபாடா சந்தானாமாலா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு சில நாட்களாக கர்த்தர் இந்த வார்த்தையை வைத்து ஆண்டவர் என்னோடு கூட பலமாய் இடைப்பட்டு கொண்டே இருந்தார். இந்த நாளிலே நான் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என் அப்பனுடைய பாதத்தில் கடந்த போது ஆண்டவர் மறுபடியும் இந்த வார்த்தையை என் செவியிலே போட்டபடியினாலே அந்த பலத்தோடு நான் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இங்கே ஒரு சிலர் என் வாசல்கள் எப்பொழுது திறக்கப்படும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சிலர் இங்கே இருக்கிறீர்கள். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் இடைபடுகிறார். ஹல்லேலூயா. உன் வாசல்கள் திறக்கப்பட போகிறது, உன் வாசல்கள் திறக்கப்பட போகிறது, உன் கட்டுகள் உடைக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது என்னவாக இருந்தாலும் சரி, நீ தேவ சமூகத்தை விட்டுறாத, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டுறாத. ஹல்லேலூயா. அன்னாள் போராடினாள், தேவன் அடைத்து வைத்தவைகளை தேவன் திறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போய் மனம் கசந்த அவள் அழுது புலம்புகிறாள். எப்பொழுது என் நிந்தைகள் மாறும்? எப்பொழுது என் வாழ்வில் ஒரு துவக்கம் உண்டாகும்? ஆண்டவரே,
என்று சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடிக்கப்பட்டவைகளை தேவன் மறுபடியும் எடுப்பிக்கும் நாள் வருகிறது. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. தேவன், சரி, 10வது வசனத்துக்கு அடுத்த வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நன்றாக கவனிங்க. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. போதும் போதும் போதும். முதலாவதாக இந்த அன்னாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தபடினால முதலாவது அவர் செய்தது ஆலயத்திலே போய் தேவ சமூகத்திலே பிரசன்னத்தை தெரிந்து கொண்டாள். இரண்டாவதாக மனம் கசந்து அழுதாள் ஒரு மனதோடு. மூன்றாவதாக தேவரீர் உமது அடியானுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. அந்த வார்த்தை எதை காண்பிக்கிறது என்றால் அவளுடைய தாழ்மையை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே வந்து அவள் தன்னை முற்றிலுமாய் தாழ்த்துகிறாள். தேவனுடைய பிரசன்னத்திலே வந்து அவள் தன்னை முற்றிலுமாய் சாஸ்திராங்கமாய் தன்னை சமர்ப்பிக்கிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் இந்த நேரத்தில் உன்னோடு கூட பேசுகிறார். நீ ஜெபிக்கிறது நல்லது, ஒரு மனதோடு அழுது மனம் கசந்து புலம்புகிறது நல்லது. ஆனால் உன் ஜெபங்களிலே, உன் ஜெபத்தின் வார்த்தைகளிலே தாழ்மை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் நீ கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்த அந்த தாழ்மையின் சுபாவத்தை நீ உன்னிலே பிரதிபலிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் வல்லமையுடைய தெய்வம், சகல அதிகாரத்தையும் உடைய தெய்வம், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தை நிமித்தமாய் இந்த அண்ட சராசரங்களையும் இயேசு படைத்தார். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாய் இயேசுவினுடைய நாமத்தை உயர்த்தினதனுடைய நோக்கம் அவர் பிதா அனுப்பியதனுடைய சித்தத்தை தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அன்னாள் தேவ சமூகத்தை, தேவனுடைய ஆலயத்தை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவள் மனம் கசந்து தேவனுடைய சமூகத்திலே அழுது போராடினது மாத்திரமல்ல, அவள் தன்னை தானே தேவ பிரசன்னத்திலே தாழ்த்தினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்த்தினபடினாலதான் அவளுடைய அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறந்துச்சு. ஹல்லேலூயா. அவளுடைய நிந்தையில் இருந்து ஒரு விடுதலை உண்டாச்சு. அவருடைய ஹல்லேலூயா, அவளுடைய அவச்சொல்லில் இருந்து ஒரு மாற்றம் உண்டானது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னை பார்த்து, உன் குடும்பத்தை பார்த்து, உன் பிள்ளைகளை பார்த்து ஹல்லேலூயா அவர் சொல்லும் ஏளனத்தின் மத்தியிலே ஹல்லேலூயா நீ நடந்து கொண்டிருக்கிற உன் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் நீ தேவ சமூகத்திலே நீ தன்னை தாழ்த்துவாய் என்றால் இந்த நாள் உன்னுடைய அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் நாட்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நிச்சயமாய் தமக்காக வைராக்கியமாய் நிற்கிற பிள்ளைகளுக்காக அவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் நிச்சயமாய். நீங்க அவருக்காக வைராக்கியம் பாராட்டிட்டீங்கன்னா
அவர் உங்களுக்காக தம்முடைய சிங்காசனத்திலிருந்து அவர் இறங்கி உங்களுக்காக யுத்தம் செய்வார். எதையெல்லாம் என் பிள்ளை எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிற என் பிள்ளையினுடைய வாசலை நான் அடைத்தேனோ அவைகளெல்லாம் இந்த நாள் திறக்கப்படுகிற நாளாய் மாறுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. உன் வாசல்கள் திறக்கப்பட போகிறது சகோதரா, உன் வாசல்கள் திறக்கப்பட போகிறது. எதெல்லாம் அடைக்கப்பட்டிருந்ததோ அவைகளெல்லாம் திறக்கப்பட போகிறது. இயேசுவை நோக்கி எப்பத்தா என்று கூப்பிடு. எப்பத்தா, எப்பத்தா. அவர் உன் வாசலை திறக்கிறவர். எப்பத்தா திறக்கப்படுவாராக. எப்பத்தா திறக்கப்படுவாராக. எப்பத்தா திறக்கப்படுவாராக. எப்பத்தா திறக்கப்படுவாராக. அநேக இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உன் வாழ்விலே உன் குடும்பத்திலே தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சிறுமையை தேவன் கண்ணோக்கி இருக்கிறார். உன் நாளிகையை தேவன் கண்ணோக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் சிறையிருப்பை தேவன் கண்ணோக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் சில குடும்பங்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறதை நான் ஆவியிலே உணர்கிறேன். இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சில குடும்பங்களுக்காக தேவனுடைய கரம் யுத்தம் செய்து தம்முடைய கிரியைகளை அது வெளிப்படுத்த போகிறது. பிரதர், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை தேவன் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. உராபா சந்தனல ரபௌரியாந்தனா ரகடடடா. உங்களுடைய வேலை காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. உன் குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஏ ரபலா ஷெகரதேலேரேபா. ஹல்லேலூயா. உன் வாசல்களை தேவன் திறக்க போகிறார். அடைக்கப்பட்டவைகள் திறக்கப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அடைப்பவைகளை அவர் திறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12வது வசனத்தை வாசிங்க. பேசினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 12வது வசனத்தின் ஆரம்பத்தில் அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தார். பண்ணுகிற போது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வதாக, முதலாவது என்ன காரியம்? அவள் ஆலயத்தில் போய் தேவ சமூகத்திலே தெரிந்து கொண்டாள் தேவனுடைய பிரசன்னத்தை. 2வதாக அவள் மனம் கசந்து அழுதாள். 3வதாக தேவனுடைய சமூகத்தில் அவள் தன்னை தாழ்த்தினாள். 4வதாக அவள் வெகு நேரமாய் தேவ சமூகத்தில் காத்திருந்தாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு வெகு நேரம் காத்திருக்கிற பழக்கம் இன்றைக்கு நமக்கு அநேகருக்குள்ள இருக்க இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு 5 நிமிஷம் ஜெபம் பண்றதே ரொம்ப கடினமா இருக்கு. இன்றைக்கு 10 நிமிஷம் ஜெபம் பண்றதே ரொம்ப கடினமா இருக்குது. குறைஞ்சபட்சம் ஏசப்பா வச்ச டைமே 1 மணி நேரம். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய சீசர்களை பார்த்து இயேசு சாமி என்ன சொன்னாரு? 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? ஏன்டா ஜெபிக்க கூடாதா? அதுக்குள்ள தூங்கிட்டீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 மணி நேரம் என்று குறைஞ்சபட்ச டைமே ஆண்டவர் சொல்லிட்டார். அப்ப அதுக்கு கீழே நம்ம ஜெபம் பண்ணா அடைக்கப்பட்ட வாசல் எப்படிங்க திறக்கப்படும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் நம்ம நிற்கணும் முழங்கால்களில். ஹல்லேலூயா. இவளுடைய கர்ப்பு அடைக்கப்பட்டிருந்ததை கண்டு இந்த அன்னாள் வெகு நேரம் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். ஹல்லேலூயா. விண்ணப்பம் பண்ணிதனுடைய ஹல்லேலூயா
பதில் அவளுடைய கற்பு திறக்கப்பட்டது. அவள் என்ன வேண்டினாலோ, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா நான் அதை உமக்கே கொடுப்பேன்னு சொன்ன அவளுடைய வாயின் வார்த்தையை பரலோகம் பார்த்து கவனித்து அது அங்கீகரித்தது, அதை அக்செப்ட் பண்ணினது, அதை டிக்ளேர் பண்ணினது. ஹல்லேலூயா. வெகு நேரமாய் நீ தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருப்பாய் என்றால், வெகு நேரமாய் நேரத்தை பார்க்காமல், சமயத்தை பார்க்காமல், சாப்பாடை பார்க்காமல், சுகத்தை பார்க்காமல் நீ தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருப்பாய் என்றால் உன் கதவுகள் திறக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னாளுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது, ஆனால் திறந்தார் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெகு நேரமாய் அவள் காத்திருந்தார், வெகு நேரமாய். இயேசு கிறிஸ்து கச்சமணி தோட்டத்திலே வேர்வை துளி இரத்தமாய் மாறும் வரை அவள் தேவ சமூகத்திலே காத்திருந்தாள். அவள் சோர்ந்து போகவே இல்லை, அவள் சோர்ந்து போகவே இல்லை, அவள் இளைப்படைந்து போகவே இல்லை. ஹல்லேலூயா. அவளுடைய பலன் எல்லாம் இழந்து போகிறதை அவருடைய சரீரத்தில் உணர்ந்தார். ஆனாலும் விட்டு விடவில்லை. பிதாவின் சித்தத்தை நான் சரியாக செய்ய வேண்டும் என்பதை அவள் தன்னுடைய இருதயத்திலே துடிதுடிப்போடு கூட இருந்தபடினாலே அவர் தேவ சமூகத்திலே தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து வெகு நேரம் கடந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெகு நேரம் ஆயும் இன்னும் இங்க அமர்ந்திருக்கிற ஒரு சிலருக்கு கதவு திறக்கப்படலை என்று சொல்லி நீ கேட்டுக்கொண்டிருக்கிறல. ஹல்லேலூயா. இந்த கால நேரத்தில் பரிசுத்த தேவன் உன்னோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். உன் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட போகிறது. உன் பினான்சியல் சிச்சுவேஷனை கர்த்தர் தலைகீழாய் மாற்றி அமைக்க போகிறார். ஹல்லேலூயா. உன் குடும்ப தரத்தை தேவன் தலைகீழாய் உயர்த்த போகிறார். சபரபலபரதா. ஆவியானுடைய பலத்த பிரசனம் இந்த கால நேரத்தில் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறதை நான் அதிகமாய் உணர்கிறேன். இந்த பலிபீடத்திலே தேவனுடைய அக்கினியானது அது பற்ற வைத்து எரிந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ ரிபஹந்தனா சேபரதலரபா ஏகேமனா ஹந்தனலகவிதி ஏ சதுடபலரகடகா. இந்த ஊழியத்திலே பல நாட்களாய், பல வருடங்களாய் அடைக்கப்பட்டவைகள் திறக்கப்பட போகிறது. அந்த நாட்கள் வந்துவிட்டது, அந்த நாட்கள் வந்துவிட்டது. கரங்களை தட்டி சபையே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தரிசனங்கள் உயிர் பெறுகிறது. உன் தரிசனங்கள், உன் வாக்குத்தத்தங்கள் உயிர் பெறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் செத்து போன கற்பங்கள் உயிர் பெறுகிறது. ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளுடைய வாழ்வு உயிர் பெறுகிறது. ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் உயிர் பெறுகிறது. ஹல்லேலூயா. உன் தொழில்கள் உயிர் பெறுகிறது. உன் வேலையின் காரியங்கள் உயிர் பெறுகிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நீ தேவ சமூகத்திலே வெகு நேரம் விண்ணப்பிக்கிறபடினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. அன்னாள் வெகு நேரம் ஜெபித்து கர்த்தருடைய கரத்தை அவர் பலவந்தப்படுத்தினார். பலவந்தப்படுத்துகிற ஒரு சிலரை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். தேவனுடைய கரத்தை பலவந்தப்படுத்துகிறவர்கள், பரலோகத்தை பலவந்தப்படுத்துகிறவர்கள், ஜபம் என்னும் எண்ணெயினால் பலவந்தப்படுத்துகிறவர்கள் இந்த சபைக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆவியின் நிறைவோடு கூட நிற்கிறவர்கள் இந்த சபைக்கு தேவை. ஹல்லேலூயா. நேரத்தை பார்க்காமல், ஹல்லேலூயா, சமயத்தை பார்க்காமல், சுகத்தை பார்க்காமல் தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து போராடுகிற யுத்த புருஷர்கள் இந்த தேசத்திற்கு தேவை. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கு தேசத்திலே குறைந்து கொண்டிருக்கிறது. சில காரியங்களை கர்த்தர் இன்னும் தேசத்துல பகிரங்கமாய் செய்யல. அவர் செய்யணும்னு விரும்புகிறாரு. அதற்கு நீ தேவை சகோதரா, அதற்கு நீ தேவை சகோதரியே. கர்த்தர் உன்னைத்தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் உன்னைத்தான் அந்த கோலாக தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னுடைய கோலைத்தான் தேவன் துளிர்க்க செய்யப்பட வேண்டும் என்று தேவனுடைய தீர்மானமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அடைக்கப்பட்டனுடைய கற்பம் அன்னாளுக்கு திறக்கப்பட்டது. உன் வாழ்வில் எதெல்லாம் அடைக்கப்பட்டவைகளோ தேவன் திறக்க போகிறார். தேவன் திறக்க போகிறார். பத்தாது. ஹல்லேலூயா. உன் ஜெப நேரம் பத்தாது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன் ஜெப நேரம் பத்தாது. இன்னும் அனல் மூட்டப்படணும். இன்னும் அனல் மூட்டப்படணும். ஹல்லேலூயா. உனக்காக நான் செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்க போகிறது. அது இந்த மனித மூளைக்கு எட்டாததாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. இப்படித்தான் நோவாவின் காலங்களிலும் தேவன் அவருடைய எச்சரிப்பை ஜனங்கள் மத்தியிலே சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. அந்த ஜனங்கள் நிந்தித்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த ஜனங்கள் அவமதித்துக் கொண்டே இருந்தார்கள். நாள் ஒன்று வந்தது. நாள் வந்து ஒன்று வந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அடைத்தார். கர்த்தர் கதவை அடைத்தார். கர்த்தர் கதவை அடைத்தார். இந்த கிருபையின் நாட்களிலே நீ எழும்புவாய் என்றால், நீ பேழைக்குள்ளே வருவாய் என்றால், நீ பிழைக்கப்படுவாய். நீ பிழைக்கப்படுவாய். நீ பாதுகாக்கப்படுவாய். உன்னுடைய அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. நேரம் இல்லை. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்துருங்க. ஆவியானவர் ஏவுகிறபடினால மீகா 7வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் மதில்கள் எடுப்பிக்கப்படும் நாட்கள் வருகிறது. நீ எழும்பித்தான் ஆக வேண்டும். முழங்கால் படியிடலாம். அதே வசனத்தின் அதே அதிகாரத்தினுடைய ஒரு சில வசனங்களுக்கு முன்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என் சத்துருவே, நீ என்னை குறித்து சந்தோஷப்படாத. ஹல்லேலூயா. என்னை குறித்து சந்தோஷப்படாத. சத்துருவை பார்த்து சவால் விடுகிற ஒரு சந்ததிகள் இன்றைக்கு எழும்பணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் உன் வாழ்க்கையிலே அடைக்கப்பட்டவைகள் திறக்கப்பட போகிறது. உன் வாழ்விலே அடைக்கப்பட்டவைகள் திறக்கப்பட போகிறது. அடைத்தவர் திறக்கும்படியாய் அவர் தம்முடைய சிங்காசனத்திலிருந்து எழும்பி இருக்கிறார். அடைத்தவர் உனக்காக திறக்கும்படியாய் அவர் தம்முடைய சிங்காசனத்திலிருந்து எழும்பி விட்டார். அடைக்கப்பட்டவைகள் திறக்கப்பட போகிறது. உன் மதில்கள் எடுப்பிக்கும் நாட்கள் வந்துவிட்டதே. பிசாசை பார்த்து நீ சவால் விடு. ஏ சத்துருவே, ஹல்லேலூயா, என்னை குறித்து நீ சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருக்க போகிறேன். என் தேவன் இடித்தவைகளை தேவன் கட்ட போகிறார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ராபாடா சதடா பாலராகா ரீகாபாடாதாலராபாடாதா ரீகாபாராதாலராகாடாதா சதனமரபாலராதாலரா லீபோடலரபாரி ஹந்தனலகடலரா ரியாப்தடலகடகடகடகா. ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேளையிலே பரிசுத்த ஆவியான அந்த ஆராதனை ஆரம்பம் முதல் ஆண்டவரே இம்மட்டும் உம்முடைய அளவில்லாத பிரசன்னம் அப்பா எங்கள் மத்தியிலே மூடி நம்முடைய தயவை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பரலோகம் ஆண்டவரே, கண்களிலே நீர் எங்களுக்கு கிருபை கிடைக்க பண்ணியிருக்கிறீர். நீர் எங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணியிருக்கிறீர் அப்பா. என்னுடைய கதவுகள், என்னுடைய வாசல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் திறந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் நீர் ஆசீர்வதிப்பீராக. கேட்டதான வார்த்தையை அப்படியே விட்டு விடாதபடி தன்னுடைய வாழ்விலே கர்த்தாவே அதை பெற்றுக்கொள்ள சுதந்திரிக்கத்தக்கதாய் ஓட கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ இந்த நாளில் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. அனுப்பப்பட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அந்த அனுப்பப்பட்ட வார்த்தை இன்றைக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா அது 30, 60, 100 பலன் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கரத்தின் மகிமையை கர்த்தர் ஆண்டவரே ஊழியங்களிலே சபையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலே தனிப்பட்ட வாழ்விலே கர்த்தர் நீர் செய்து உம்முடைய மகிமையை நீர் காணப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த விடுதலையின் மாதத்திலே
அநேக விடுதலைகளை கர்த்தர் நீர் செய்து கொண்டே இருக்கிறீர். சரீரத்தில் விடுதலை, ஆவியில விடுதலை, அப்படியே ஆத்துமாவில விடுதலை ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே வாழ்க்கையில விடுதலை, அப்படியே தரித்திரத்திலிருந்து விடுதலை, எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை, ஊழியத்தில் ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. பெருக்கம் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய மகிமை ஆண்டவரே பூரணமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமா இருக்கிற ஆண்டவர் இரண்டாவது ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிங்க, மகிமையாய் நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து நம்முடைய மகத்துவங்களை கர்த்தர் வெளிப்படுத்துங்க, நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. துதி கன மகிமை நமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளில் வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடுடைய கிருபை என்றென்றும் மாறாமல் தங்கியிருந்து வழி நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.